பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டரான டாக்டர் சத்யா கரிகாலன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், நீங்க கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க மேம். இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்கள்ல, பல தருணத்துல இத பத்தி நெறைய சொல்லியிருக்கேன். நான் இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சுர்றேன். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிவில் சர்வன்ட். என்னோட சொந்த சர்வீஸ்ல என்னோட சூழ்நிலை காரணமா இப்போ கன்டின்யூ பண்ண முடியல. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்துக்கிட்டு, மக்களுக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி, என்னெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ, நான் ஸ்டேட் சர்வீஸ்ல இல்லாட்டாலும், என்னோட பப்ளிக் சர்வீஸ நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னப் போல சிவில் சர்வன்ட் ஆகணும்னு நெனைக்கிற எல்லாருக்கும் ஒரு பயிலகத்த ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன். அதோட விளைவு தான் இந்த ஜிடிஎன் அகாடமி. மேம், உங்களோட விஷன்ல எப்பவாச்சும் உங்களுக்கு டவுட் வந்திருக்கா? நோ, கிடையாது. எனக்கு அப்படி ஒரு டவுட் இந்த விஷயத்துல வந்ததில்ல. இனிமேலும் வரப்போறதில்ல. ஏன்னா, நீங்க வேற ஒரு பிசினஸ பத்தி கேட்டிருந்தா கூட, இதுக்கான பதில நான் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா, இது எஜுகேஷன். இருக்கிறதிலே பார்த்தீங்கன்னா, டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் த நேஷன் அண்ட் ஸ்டேட்டுக்கான ஸ்டூடண்ட்ஸ நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என் மேலயும், என்னோட கல்வி மேலயும், என்னோட அனுபவத்திலயும் எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அப்போ எனக்கு எப்படி டவுட் வரும்? ஸோ எந்த டவுட்டுமே எனக்கு வராது. அதாவது இது ப்ராஃபிட், லாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைனரி ப்ராசஸ் கிடையாது. இது டோட்டலா வேற. நான் சமூக, பொருளாதார, அரசியல் மாற்றத்த நோக்கி பயணிச்சிட்டு இருக்கேன். அப்போ நான் என்னோட இந்த ப்ராசஸ நான் நம்புறேன். ஸோ ஐ ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். ஐ ஹேவ் ட்ரஸ்ட் இன் மைசெல்ஃப். We will produce the result sooner and better. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். ஸோ சிவில் சர்வீஸ்க்கு நிறைய அகாடமிஸ் இருக்கு. ஸோ நம்ம ஜிடிஎன் அகாடமி இதுல எவ்வளவு யூனிக்கா இருக்கு? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? உங்ககிட்ட இல்ல, இது காமனான ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். இப்போ 10th 12th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி நம்ம காலேஜ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறோமா? இல்ல மேம். இல்ல. ஏன்னா அந்த ஏஜ்ல ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் தான் காரணம். கவனச்சிதறல். இதுதான் நான் என்னோட முதல் எதிரின்னு கூட சொல்லுவேன். ஸோ ஸ்டூடண்ட்ஸுக்கும் நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது கவனச்சிதறல் இருக்கவே கூடாது. நம்ம மைண்ட நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணணும். புத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம மனசு தான் நம்மன்னு. அப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, நம்ம கல்வி கற்கும் பொழுது, கல்வியில மட்டும் கவனம் இருக்கணும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் மென்டாரிங் குடுக்குறோம். இப்போ ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 ஸ்டூடண்ட்ஸுக்குமே தனித்தனியா மென்டார் அலோகேட் பண்ணி, அவங்க அந்த மென்டாரோட வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல் டே இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ தாண்டி காலையிலேருந்து இன்னைக்கு என்ன படிக்கிறாங்க, நாளைக்கு என்ன படிக்க போறாங்க அப்படின்றத டோட்டலா ஃபோக்கஸ்டா ப்ராக்ரஸ அவங்களோட ப்ராக்ரஸ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இத தாண்டி ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, கல்வி கற்கக்கூடிய திறன்ங்கிறது மாறுபடும். அவர்களோட கல்வி கற்கக்கூடிய திறன அறிந்து, அவர்களுக்கு ஏற்ற வகையில நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத தான் நம்ம ஜிடிஎன் அகாடமியோட யூனிக் அப்ரோச்ன்னு நான் நம்புறேன். ஸோ ஜிடிஎன் அகாடமியில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாணவர்களுக்கு நம்ம இமோஷனலாவும் சரி, மென்டலாவும் சரி, எந்தெந்த விதத்துல நம்ம சப்போர்ட் பண்றோம்? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் எக்ஸாம்ஸுக்கும், காலேஜ் எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகுறது வேற. இது டோட்டலா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுங்கிறது வேற. நீங்க ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது தே ஆர் டெஸ்டிங் யுவர் நாலேட்ஜ். ஆனா, இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, ஓவராலா டிஃபரெண்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல உங்கள எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. நீங்க உங்க கூட இருக்கிற ஆட்களே காம்படிட்டரா தான் பார்ப்பீங்க. நாங்க படிக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி சிலபஸ் என்னன்னு கேட்டா, எவ்ரிதிங் அண்டர் தி சன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வாஸ்ட் சிலபஸ். இத பார்த்துட்டு நெறைய பேர் அதாவது பேனிக் ஆகலாம், ரொம்ப வீக் ஆகலாம், ஸ்ட்ரெஸ் ஆகலாம். இந்த மாரி சூழல்ல அவர்களுக்கு ஒரு ஹியூமன் சப்போர்ட் தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ குடுத்து, டெஸ்ட்ட மட்டும் வச்சுட்டு கண்டக்ட் பண்ணி அப்படி போறது கிடையாது. இந்த மாரி சூழலுக்கு நம்ம அதுக்காக தான் இண்டிவிஜுவல் மென்டாரிங் நம்ம குடுத்துட்டுருக்கோம். அதாவது மென்டார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸோட மென்டாலிட்டிய அனலைஸ் பண்ணி, அவங்களோட எமோஷன்ல தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தெரிஞ்சுகிட்டு, அவர்களுக்கு என்ன தேவை? இண்டிவிஜுவலான கைடன்ஸ் எப்படி குடுக்கணும்னு, அவர்களுக்கு ஏத்த மாதிரி இண்டிவிஜுவல் கைடன்ஸ் குடுத்து, அந்த ஸ்டூடண்ட்ஸ மோட்டிவேட் பண்ணுவோம். ஸ்டூடண்ட்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம சிம்பிளா கிராக் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஹேபிட்ஸா நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்க? எல்லாமே சிம்பிளா நம்மளால செய்ய முடியும். அதாவது லைஃப் இட்செல்ஃப் சிம்பிள். வாழ்க்கைன்றது மிகவும் எளிமையானது. இது என்னுடைய சொந்த பிலாசபி.
நான் இத தான் ஃபாலோ பண்றேன். ரொம்ப நம்புறேன். ஸோ நம்ம தான் எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம நம்ம சிம்பிளா அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல நம்ம எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள இருக்கிறோமா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? எப்படி படிக்கணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய மார்க்கெட்ல நெறைய சோர்சஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு. இன்டர்நெட்ல ரொம்ப வாஸ்ட்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்து எந்த சப்ஜெக்ட், எந்த புக்க படிக்கிறது அப்படின்னு நம்மளால ஒரு கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். இதுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர அனலைசிஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பாருங்கன்னு சொல்றது, சும்மா பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுறது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர கவனமா பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு நமக்கு தெரியும். ஸோ ஏன்னா இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரே விதத்தில, ஒரே மாதிரி நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையுமே வெவ்வேறு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ, அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பாருங்கன்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரீடிங் பிளஸ் இந்த ஆப்டிட்யூட் இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் வந்து நம்ம பிரெயின ட்ரெயின் பண்றது மட்டும் இல்ல, ஆப்டிட்யூட் ஒரு பேப்பரே இருக்கு. அதே மாரி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து நம்மளோட ரீடிங் எபிலிட்டிய என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்ல, சிசாட்ல காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். அத தாண்டி சின்ன சின்ன நுணுக்கங்கள வந்து நானும் சரி, அகாடமி சைட்ல இருந்தும் சரி, அப்பப்போ சொல்லிட்டே இருப்போம். ஸோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் ட்ரெண்டையும் நம்ம மாத்திக்கணும். இன்டெலிஜென்ஸ், கன்சிஸ்டன்சி இது 2ல நீங்க எத முக்கியமா பார்க்குறீங்க? இன்டெலிஜென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இத 2யுமே கம்பேர் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா, இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ முக்கியமோ, அவ்வளோ முக்கியம் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியமோ, அவ்வளோ முக்கியம் இன்டெலிஜென்ஸ். ஸோ, இது 2யும் நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியதில்ல. இப்போ பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் அப்டின்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், முடிச்சவங்களா இருக்கட்டும், யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி 1 ஹவர் படிக்க ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது. அத ரொட்டீன் ஆக்குங்க. இப்போ ஃபெஸ்டிவல் டைமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போகலாம், சண்டேவா இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில அட் எனி காஸ்ட் எப்பயுமே நீங்க வந்து இந்த பழக்கத்த மாத்திக்க கூடாது. எதுவா இருந்தாலும் டெய்லி 1 ஹவர் நீங்க படிச்சே ஆகணும். ஸோ இத வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் அதாவது ஆஃப்டர் 1 மந்த் என்ன பண்ணுங்க, 1 ஹவர 1 1/2 ஹவரா மாத்துங்க. இத கொஞ்ச நாள் கழிச்சு 1 1/2 ஹவர டைம இன்கிரீஸ் பண்ணுங்க. இத இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாவே போதும். இப்போ நெறைய பேர் கேட்கலாம், நீங்க வந்து நான் எவ்வளோ நேரம் படிக்கணும்? எப்படி படிக்கிறதுன்னு கேட்கலாம். அப்போ எவ்வளோ நேரம் படிக்கிறதுங்கிறத தாண்டி, எவ்வளோ நேரம் படிச்சாலும் டெய்லி படிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். அத விட முக்கியம், டெய்லி நீங்க 7 டூ 8 ஹவர்ஸ் நைட்டு தூங்கியே ஆகணும். ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஏன்னா, நீங்க மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கணும், ரிலாக்ஸா வச்சுக்கணும். அப்பதான் ரொம்ப ஆக்டிவா ஃபங்ஷன் ஆக முடியும். ஸோ, தூக்கம்ன்றது ரொம்ப அவசியம். அப்போ நீங்க படிக்கிறத டெய்லி ரொட்டீனா வச்சுக்கிட்டீங்கனாவே, உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து டெவலப் ஆகும். ஸோ ஜிடிஎன் அகாடமியோட லாங் டர்ம் சக்ஸஸா நீங்க எத பார்க்குறீங்க? அத எப்படி ட்ராக் பண்றீங்க மேம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இத வந்து ஒரு பைனரி எலமெண்ட் ப்ராசஸா நான் பார்க்கல. அப்டின்னா, ப்ராஃபிட் லாஸா, ஆ சக்சஸ், ஃபெயிலியர் தரக்கூடிய மாதிரி அப்படி ஆஸ்பெக்ட்ல நான் இத பார்க்கல. இது வந்து ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ். இத வந்து எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு. நான் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சேன்னு எனக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு. அதன்படி தான் இப்போ நான் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் லாங் டெர்ம் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ லாங் டெர்ம் ப்ராசஸ்னா, நான் வந்து இந்த சமூக மேம்பாட்டிற்கு என்னால எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு யோசிச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஜிடிஎன் அகாடமி. அப்போ நான் வெறும் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸஸ மட்டும் உருவாக்குறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு ஹியூமன் வேல்யூஸ இன்ஜெக்ட் பண்ணி, ஒரு பியூரோக்ராட்டிக் நேச்சர உருவாக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அலுமினா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்லேருந்து வர்ற ஸ்டூடண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க. இந்த காலேஜ்லேருந்து வர்ற ஸ்டூடண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க. இங்கேருந்து வர்றவங்க இப்படி அப்படி அப்படின்னு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி
ஃபியூச்சர்ல ஒரு அரசு அதிகாரிகளா வரக்கூடியவர்கள் வந்து இங்கிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று, அதாவது அவர்களுடைய நிர்வாகத்தின் அடிப்படையிலையும் அவர்களுடைய பிராக்டிஸை வச்சும் இங்கிருந்து தான் வந்திருப்பார்கள், இங்கிருந்து தான் பயிற்சி எடுத்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதை நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஜிடிஎன் அகாடமில டிஜிட்டல் லேர்னிங் மெத்தட்லாம் எப்படி மேம் இருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள வரையிலே பார்த்துருப்பீங்க, நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் தான். ஆமா. ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம, ஆன்லைன்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அதாவது லைவ் கிளாஸே அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ இங்க வர முடியாத பட்சத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன்ல கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம். இப்போ ஆன்லைன்லயும் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்து ரெக்கார்டிங் செஷன் குடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜிடிஎனோட அப்ளிகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து அப்போ ஆன்லைன்லயும் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ரெக்கார்டிங் செஷன் குடுக்குறோம். இத தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன குடுக்குறோம்னா, இப்போ நம்மளோட ஜிடிஎன் அப்ளிகேஷன்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். பிளஸ் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் குடுக்குறோம். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம, எல்லாருமே எங்கிருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத தாண்டி இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாமே ஓவராலா டெக்னாலஜியா மாறிட்டு வருது. அப்போ நாங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஃபியூச்சர்ல நம்ம டீச்சிங் ப்ராசஸ் ப்ளஸ் லேர்னிங் ப்ராக்டிஸை எப்படி ஏஐ இன்டகிரேஷன் மூலமா நம்ம கொண்டுட்டு வரலான்னு நம்மளோட டெக்னிக்கல் டீமுக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஏஐ இன்டகிரேஷன் மூலமா டீச்சிங் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் ப்ராக்டிஸை கொண்டு வருவோன்னு உங்களோட சேனல் மூலமா மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். நாங்களும் அந்த ஏஐ லேர்னிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் வந்து இடையிலேயே வந்து சோர்வடைவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன மேம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி தான் அவங்க கிளியர் பண்ணணுன்ற சூழல் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரொம்பவே முனைப்பா இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, மாணவர்கள் எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுல தான் இருக்காங்க. அதாவது சாக்ரட்டிஸ் சொல்லுவாரு, "நம்ம யாருக்கும் எந்த விஷயத்தையும் கத்துத்தர முடியாது. மாறாக நம்மளோட அனுபவத்த பகிர்ந்துக்கலான்னு." அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நெறைய குவாலிட்டீஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கு. நம்மளோட அனுபவத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸையும், குவாலிட்டீஸையும் எப்படி சரியான வழியில கொண்டுட்டு போறதுன்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருக்காங்க. ஸோ சோர்வுன்றது இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மாறுபடும். சில பேருக்கு ஃபிசிக்கல் கண்டிஷனா இருக்கலாம். அதாவது சில பேருக்கு மென்டல், அதாவது ஃபினான்சியல் சிச்சுவேஷன், ஃபிசிக்கல் சிச்சுவேஷன், இந்த மாதிரி நெறைய சிச்சுவேஷன் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி, அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒவ்வொரு விதமான சோர்வு இருக்கும். ஸோ நம்ம அத வந்து ஜென்ரலா சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இண்டிவிஜுவலா யாரு வந்து என்னைய அப்ரோச் பண்ணுனாலும், அந்த மாணவர்களுக்கு என்ன தேவையோ, எந்த விதத்திலயும், எல்லா நேரத்திலயும், எதுவா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். இவ்வளோ நேரம் நீங்க பேசினது, இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு, எனக்கே வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமோ, இல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுமோன்னு தோணுது. அப்படி நான் வந்து இத படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா, நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் மேம்? இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு இன்னொரு விஷயத்த கத்துக்கணும்னு நெனைக்கணும். இப்போ நான் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசமா எத பார்க்குறேன்னா, கியூரியாசிட்டி. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, அத பார்க்குறோம். உடனே ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எங்கே நடந்துச்சு? எதுக்காக நடந்துச்சு? இப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வரணும். இந்த ஆர்வம் இருந்தாலே போதும், நம்மள அது டெவலப் பண்ணிரும். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா, நாளைக்கு இத விட ஒரு படி மேல போய் இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நமக்கு இருக்கணும். இந்த ஆர்வமே நம்மளோட ப்ரிப்பரேஷன வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இவ்வளோ நேரமா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி. ஸோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு பிரியோ டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி.